அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் டு சங்கமித்ரா டிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்தோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ. டோட்டலாக 35 கொஸ்டின்ஸ் இருக்குது. முதல் கேள்வி, மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் 19வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் உச்சி மாநாடு எப்போது நடைபெறுகிறது? அதாவது 19வது ஏசியன் பாதுகாப்பு அமைச்சர்கள் உச்சி மாநாடு எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் கோலாலம்பூரில் என்னைக்கு நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1, 2025 நடைபெறுது. இதில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்க ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். இந்த மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி இந்தியா அமெரிக்காவிடையே 10 ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. அதாவது 19வது ஆசியான் பாதுகாப்பு உச்சி மாநாடு மலேசியாவில் கோலாலம்பூரில் நடைபெறுது. இந்தியாவின் சார்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். அங்கே இந்தியா அமெரிக்கா இடையே 10 ஆண்டுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அடுத்த கேள்வி, மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 2025 அதாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இப்போ நடைபெறுது. இந்தியா எத்தனையாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3வது முறையாக தகுதி பெற்றிருக்கு. அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவோட மோதி வின் பண்ணியிருக்காங்க. இறுதிப் போட்டி பார்த்தீங்கன்னா நவம்பர் 2 நவி மும்பையில் உள்ள மைதானத்தில் நடைபெற உள்ளது. இறுதிப் போட்டி யார் யாருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் தென்னாப்பிரிக்கா, இவங்க 2 பேருக்கும் நடைபெற உள்ளது. அடுத்த கேள்வி, ஐசிசியின் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பேட்ஸ்மேன்களின் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த வீரர் யார்? ஐசிசியின் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பேட்ஸ்மேன்களின் தரவரிசையில் முதலிடம் பிடித்த வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ரோஹித் சர்மா. அடுத்த கேள்வி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்ய இந்தியா எந்த ஆண்டு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்ய இந்தியா எந்த ஆண்டு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2030. அடுத்து, இந்தியாவில் எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது? இந்தியாவில் 2027 வருஷம் மக்கள் தொகை கணக்கிடுறாங்க. 2 கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இப்போ இந்த வருஷம் நவம்பர்லேயே அதோட முன்னெடுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த கேள்வி, உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய போர் விமானத்தை எந்த நாடு உருவாக்கியுள்ளது? உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய போர் விமானத்தை எந்த நாடு உருவாக்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் உருவாக்கியிருக்கு. அமெரிக்காவில் எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கானின் கரட்டோஸ் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ளாங்க. இந்த விமானம் எக்ஸ்பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபைபர் ஜெட் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த விமானத்தை எக்ஸ்பேட் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, உலக சிக்கன தினம் இந்தியாவில் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக சிக்கன தினம் இல்லை சேமிப்பு தினம், ரெண்டும் ஒன்று தான். உலக சிக்கன தினம் இல்லை சேமிப்பு தினம் இந்தியாவில் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 30 தான் கொண்டாடப்படுகிறாங்க. உலகெங்கிலும் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன தினம் அக்டோபர் 31 தான் கொண்டாடுறாங்க. இந்தியாவில் மட்டும் அக்டோபர் 30 கொண்டாடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அக்டோபர் 31, 1984 படுகொலை செஞ்சு கொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த நாளை நினைவு கூறும் வகையில் அக்டோபர் 31 விட்டுட்டு அக்டோபர் 30 இந்தியாவில் உலக சிக்கன தினம் கொண்டாடுறாங்க. அடுத்த கேள்வி, இந்திய ஒற்றுமை தினம் என்று அழைக்கப்படும் ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது? இந்தியாவின் ஒற்றுமை தினம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அப்படிங்கிறது எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 31 தான் கொண்டாடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாளோட நினைவு கூறும் வகையில் இந்த தினம் கொண்டாடுறாங்க, தேசிய ஒற்றுமை தினம். இந்த நாள் முதல்ல எப்போ கடைபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2014 முதல் இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தேசிய ஒற்றுமை தினம் 2014 முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாள். அடுத்த கேள்வி, உலக பக்கவாத தினம் 2025 எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக பக்கவாத தினம் 2025 எப்போது கொண்டாடுறான்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 29 கொண்டாடுறாங்க. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்னன்னு பாருங்க.
விரைந்து செயல்படுதல், ஒவ்வொரு நிமிடமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுதான் வந்து இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். அடுத்த கேள்வி, இந்திய கடல்சார் வாரம் 2025 எங்கு நடைபெற்றது? இந்திய கடல்சார் வாரம் வந்து 2025 எங்கு நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் தான் வந்து இந்திய கடல்சார் வாரம் வந்து கொண்டாடியிருக்காங்க. அடுத்த கேள்வி, 2025 ஆண்டிற்கான டிக்ஷனரி.com தளத்தில் சிறந்த வார்த்தையாக எந்த வார்த்தை தேர்வாகியுள்ளது? 2025 ஆண்டிற்கான டிக்ஷனரி.com அப்படிங்கிற தளத்தில் வந்து சிறந்த வார்த்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது வந்து 67. இதை வந்து 6-7 அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து, பாரத் சர்வதேச அரிசி மாநாடு 2025 அக்டோபர் 30-31 எங்கு நடைபெற்றது? அதாவது பாரத் சர்வதேச அரிசி மாநாடு 2025 வந்து அக்டோபர் மாதம் 30-31 தேதியில் வந்து நடைபெற்றிருக்கு. எங்கு நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில். இந்த மாநாடு எதுக்கு நடத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிசி உற்பத்தியில் இந்தியா வந்து முன்னிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி, பிளாஸ்டிக் கழிவை கொடுத்து உணவு பெறும் திட்டத்தை எந்த மாநில அரசு கொண்டு வந்துள்ளது? பிளாஸ்டிக் கழிவை கொடுத்தா உணவு கொடுக்குற திட்டத்தை வந்து சத்தீஸ்கர் மாநில அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற உணவு பெறுவதற்காக அவங்க வந்து பிளாஸ்டிக் பொருளை போய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உணவுப் பொருள் கிடைக்கும். இப்போ 1/2 கிலோ பிளாஸ்டிக் கொடுத்தாங்கன்னா காலை உணவும், 1 கிலோ பிளாஸ்டிக் கொடுத்தாங்கன்னா மதிய உணவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் எப்போது நடைமுறைக்கு உள்ளன? அதாவது மத்திய அரசு 8வது ஊதிய குழுவோட பரிந்துரையை ஏற்றுக்கொண்டுள்ளது. அது எப்போதுலேருந்து நடைமுறைக்கு வர உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2026 அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் நடைமுறைக்கு வர உள்ளது. அடுத்த கேள்வி, 22வது ஆசியன் இந்தியா உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? 22வது ஆசியன் இந்தியா உச்சி மாநாடு வந்து மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் அக்டோபர் 26 வந்து நடைபெற்றிருக்கு. ஏசியன் அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அதாவது ஆசியன் அமைப்பு வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1992 வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து 17வது கேள்வி, எந்த நிறுவனம் குவாண்டம் எக்கோஸ் என்ற குவாண்டம் அல்காரிதத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது? எந்த நிறுவனம் வந்து குவாண்டம் எக்கோஸ் என்ற குவாண்டம் அல்காரிதத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மோன்தா புயலுக்கு எந்த நாடு பெயர் வைத்தது? மோன்தா புயலுக்கு வந்து முன்னுரிமைகளின் அடிப்படையில் வந்து தாய்லாந்து நாடு தான் இந்த புயலுக்கு வந்து பெயர் வச்சுருக்காங்க. இந்த மோன்தா அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா மணமலை மலர் அல்லது அழகான மலர். மணமலை மலர் அல்லது அழகான மலர் என்று பொருள். இந்த மோன்தா புயல் வந்து சென்னையில் வந்து அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தலை. எங்கெங்கே தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா ஆந்திர மாநிலத்தில் காக்கிநாடா, ஒரிசா அந்த பக்கம்தான் வந்து அதிகமாக வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. அடுத்த கேள்வி, ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டி 2025 எங்கு நடைபெற்றது? ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டி 2025 எங்கு நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பக்ரைனில் தான் அக்டோபர் 22 முதல் 31 வரை நடைபெற்றது. 20வது கேள்வி, ஜப்பான் இந்தியா இடையேயான கடற்படை பயிற்சி 2025 பெயர் என்ன? அதாவது ஜப்பான் இந்தியாவிற்கு இடையேயான கடற்படை கூட்டு பயிற்சியோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜைமேக்ஸ் 2025. அதாவது 2025னால ஜைமேக்ஸ் 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி வந்து அக்டோபர் 16 முதல் 18 வரை நடைபெற்றது. அக்டோபர் 16 to 18. அடுத்த கேள்வி, உலகின் மிகவும் மாசுபட்ட மாநகரமாக அறிவித்துள்ள நகரம் எது? உலகின் மிகவும் மாசுபட்ட மாநகரமாக அறிவித்துள்ள நகரம் பார்த்தீங்கன்னா புதுடெல்லி தான். புதுடெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு கனமீட்டருக்கு வந்து 228 மைக்ரோகிராம் அளவில் வந்து மாசு பதிவாகி உள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து தெரிவித்துள்ளது. WHO வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன அடிக்கு 15 மைக்ரோகிராம் தான் மாசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் புதுடெல்லியில் வந்து அதை விட WHO சொல்லியிருக்க அளவோட 15.1 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் உலகின் மிகவும் மாசுபட்ட நகரமாக வந்து புதுடெல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து, பாலித்தீவில் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வெளியிட்ட உலகளாவிய வன வள மதிப்பீடு 2025 படி
உலகளாவிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? அதாவது வன மதிப்பில் வந்து இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் மொத்த வனப்பரப்பில் வந்து 9வது இடத்துல வந்து இந்தியா இருக்குது. இதுக்கு முன்னாடி 10வது இடத்துல இருந்துச்சு. இப்போ ஒரு இடம் முன்னேறி 9வது இடத்தில் உள்ளது. அடுத்து, ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஜப்பானோட முதல் பெண் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனே டாக்சி அப்படிங்கிறவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து, எந்த நாட்டில் முதல் முறையாக கொசுக்கள் கண்டறியப்பட்டன? எந்த நாட்டில் முதல் முறையாக கொசுக்கள் கண்டறியப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்தில் தான். கொசுக்கள் இல்லாத நாடாக வந்து ஐஸ்லாந்து முன்னாடி இருந்திருக்கு. அங்கே வந்து அவ்வளவா வெப்பம் இல்லை, குளிரும் அடர்ந்த பனியும் இருக்கிறதுனால அங்கே கொசுக்கள் வந்து வாழலை. இப்போ கொஞ்சம் வெப்பம் அதிகரிச்சிருக்கனால 2 பெண் கொசு ஒரு ஆண் கொசு வந்து ஐஸ்லாந்தில் வந்து ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் முதல் முறையாக கொசுக்கள் கண்டுபிடிக்க நாடு வந்து ஐஸ்லாந்து. இன்னொரு கொசு இல்லாத பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா கண்டத்தில் வந்து கொசு இருக்காது. அடுத்து, இந்தியாவில் முதல் முறையாக நபித்ரோமைசின் என்ற பெயரில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்து எந்த நோய்க்கும் மருந்தாக பயன்படுகிறது? அதாவது இந்தியாவில் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கிறாங்க, அதன் பேர் வந்து நபித்ரோமைசின். அது எந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாச நோய்களுக்கு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுவாச நோய்களுக்கு வந்து மருந்தாக பயன்படுது. அடுத்து, உலக எலும்புரை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக எலும்புரை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20 வந்து கொண்டாடுறாங்க. அடுத்த கேள்வி, நோ கிங்ஸ் என்ற முழக்கத்துடன் யாருக்கு எதிராக போராட்டம் வெடித்துள்ளது? நோ கிங்ஸ் என்ற முழக்கத்துடன் யாருக்கு எதிராக போராட்டம் வெடித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராக தான் அக்டோபர் மாதத்தில் நோ கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தில் அந்த நாட்டு மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனார்கள். அடுத்து, உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் வெண்கலம் வென்றவர் யார்? உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் வெண்கலம் வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி சுரேகா அப்படிங்கிற வந்து உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் வந்து வெண்கலம் வென்றிருக்காங்க. 8வது போட்டி, அதாவது 8வது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி எங்கு நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் நடைபெற்று வருகிறது. அடுத்து, இந்திய இந்தோனேஷியா இடையேயான கடற்படை கூட்டு பயிற்சியின் பெயர் என்ன? இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கடற்படை கூட்டு பயிற்சியின் பெயர்னு பார்த்தீங்கன்னா சமுத்ரா சக்தி. இது எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் அக்டோபர் 14 to 17 வரைக்கும் நடைபெற்று உள்ளது. இந்தியா இந்தோனேசியா கடற்படை கூட்டு பயிற்சி சமுத்ரா சக்தி. அடுத்து 30வது கேள்வி, 2025ற்கான புகைப்பட கலைஞர் விருது பெறும் இந்தியர் யார்? 2025ஆம் ஆண்டுக்கான புகைப்பட கலைஞர் விருது பெறும் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் சச்சதேவ். இந்த விருதை யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனின் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் வந்து 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த புகைப்பட கலைஞர்களுக்கான விருதை அறிவித்துள்ளது. அதன்படி மிகவும் பாராட்டப்பட்டவர் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த காட்டுயிர் புகைப்பட கலைஞரும் ராகுல் சத்தேஷ் வந்து இந்த விருதை வந்து பெற்றிருக்கிறார். இவர் வந்து காட்டுயிர் சம்பந்தமான புகைப்பட கலைஞர் ராகுல் சத்தேவ். அடுத்து 31, ஆந்திராவில் $15 பில்லியன் மதிப்பில் ஏஐ மையத்தை எந்த நிறுவனம் அமைக்க உள்ளது? ஆந்திராவில் வந்து $15 பில்லியன் மதிப்பில் வந்து ஏஐ மையத்தை எந்த நிறுவனம் அமைக்க உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்து இது வந்து செயல்பாட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 600 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடியதாக உள்ளது. அடுத்து, மாற்றுத்திறனாளிகளின் திறன்களை வெளிப்படுத்தும் சர்வதேச ஊதா விழா, அதாவது பர்பிள் ஃபெஸ்டிவல் எங்கு நடைபெற்றது? அதாவது மாற்றுத்திறனாளிகளோட திறன்களை வெளிக்கொணர்வதற்காக சர்வதேச ஊதா விழா அப்படிங்கிற ஒரு விழா வந்து கொண்டாடுறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் தான். இதை வந்து பர்பிள் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாடு வந்து 2025 ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் வந்து நடைபெற்றிருக்கு. அக்டோபர் 14, 15 ஆகிய 2 நாட்களில் வந்து நடைபெற்றிருக்கு. இந்த மாநாட்டில் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்தில் உள்ள சுற்றுலாத்துறை அமைச்சர்கள், யூனியன் பிரதேசத்தில் உள்ள பிரதிநிதிகளும் வந்து பங்கேற்றிருக்காங்க. அடுத்து, கிராம சபை கூட்டம் ஆண்டுதோறும் எத்தனை முறை நடைபெறும்? கிராம சபை கூட்டம் வந்து ஆண்டுதோறும் 6 முறை வந்து நடைபெறும் அப்படின்னு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க.
அடுத்து 35வது கேள்வி, இந்தியாவின் முதல் மனநல தூதர் யார்? அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த் அம்பாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை தீபிகா படுகோனே வந்து நியமிச்சிருக்காங்க. அடுத்து 36வது கேள்வி, தேசிய அஞ்சல் வாரத்தின் கருப்பொருள் என்ன? நேஷ்னல் போஸ்ட் வீக் கூட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டம் ஒரு பொருள், ஒரு மாவட்டம் ஒரு பொருள் என்பதாகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 36 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. இதில் பேலன்ஸ் வந்து பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.